தமிழ் திரையுலக ரசிகர்களை அதிர வைத்த 7 பிரபலங்களின் விவாகரத்து. பல நட்சத்திர ஜோடிகள் திருமணமான சில வருடங்களுக்கு பிறகு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்துள்ளனர். சமந்தா, நாக சைத்தன்யா முதல் தனுஷ், ஐஸ்வர்யா வரை விவாகரத்து செய்த தென்னிந்திய பிரபலங்களின் பட்டியல் பெரியது. தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை நடிகர் தனுஷ் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். 18 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு 2022 பிரிவதாக அறிவித்தனர். இருவரும் கடந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். இவர்களின் மகன்கள் அவர்களின் விருப்பம் போல் தந்தை மற்றும் தாயுடன் மாறி மாறி வசித்துக் கொள்ளலாம் என நீதிமன்றம் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. சமந்தா நாக சைத்தன்யா ஜோடி திருமணமான 4 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களின் விவாகரத்தை அறிவித்தனர். இந்த நட்சத்திர ஜோடியின் விவாகரத்து அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 2021 அதிகாரப்பூர்வமாக பிரிவதாக சமூக ஊடகங்கள் வழியாக அறிவித்தனர். நாக சைத்தன்யா இன்று டிசம்பர் 4 நடிகை ஷோபிதாவை 2ஆம் திருமணம் செய்து கொள்கிறார். தன்மாத்தை சீண்டிய கண்ணதாசன் மனைவியின் செயல் பூரித்து போன நாகேஷ். அமலாபால் AL விஜய் விவாகரத்து தமிழ் திரையுலகில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களில் ஒன்று. விஜய் அமலாபால் பிரிவுக்கு காரணம் விஜயின் குடும்பத்தினர் என கூறப்படுகிறது. அமலாபாலுக்கு அவருடைய வீட்டில் விதித்த கட்டுப்பாடுகளை மீறியதால் ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிவதே சிறந்தது என்கிற முடிவை எடுத்தனர். இருவருமே தற்போது 2வது திருமணம் செய்து கொண்டு தங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். திலீப், மஞ்சு வாரியர் காதல் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் பரஸ்பர புரிதலுடன் பிரிந்தனர். திலீப்பின் ரசிகர்கள் மஞ்சு மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். இதன் பின்னர் மஞ்சு வாரியர் திலீப் பிரிவுக்கு காரணம் காவ்யா மாதவன் திலீப் இடையே இருந்த உறவு என்பது தெரிய வந்தது. நடிகர் பவன் கல்யாண் 2012 தனது மனைவி ரேணு தேசாய்க்கு விவாகரத்து அளித்தார். அவரது ரசிகர்களை இந்த நிகழ்வு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பவன் 3வது திருமணம் செய்து கொண்டார். சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் அஸ்வின் ராம்குமாருடன் 2017 பிரிந்தார். 7 வருட திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பின்னர் சௌந்தர்யா 2வது திருமணம் செய்து கொண்டார். நாகார்ஜுனா, லட்சுமி 1984 திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் 1990 விவாகரத்து பெற்றனர். இவர்கள் நாக சைத்தன்யாவின் பெற்றோர். லட்சுமியுடன் பிறந்த பிறகு நடிகை அமலாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அகில் என்கிற மகன் உள்ளார். 3 தசாப்த கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மான் மனைவி சாயிரா பானுவுடன் பிரிவதாக அறிவித்தார். 1995 மார்ச் 12 அன்று திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். அமீன் இவர்களது பெயர்கள். மூத்த மகளுக்கு திருமணம் ஆகிவிட்ட நிலையில் கடந்த மாதம் இருவரும் பரஸ்பரமாக பிரிய உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.